மனைவி கொல்ல வைத்தான் துரியோதனன். அதையும் தடுத்து திருமால் காத்தார். பாவி துரியோதனனின் வேண்டுகோளின்படி 12 ஆண்டுகள் வனவாசம், 1 வருட அஞ்ஞாதவாசம் முடித்தனர் பாண்டவர்கள். நிபந்தனைகளை நிறைவேற்றிவிட்டனர் பாண்டவர்கள். நியாயம் என்பதே தெரியாத துரியோதனன் அதர்மத்தின் உச்சிக்கே சென்று விட்டான். தர்மரின் வேண்டுகோளின்படி துரியோதனனிடம் கண்ணனே தூதாகச் சென்றான். துரியோதனா, பாண்டவர்களுக்குரிய பாதி நாட்டை பாண்டவர்களிடமே கொடுத்துவிடு என்றார். மறுத்தான் அரவக்கொடியோன். 5 பேர்களுக்கும் 5 ஊர்களையாவது 5 வீடுகளையாவது கொடு என்று வற்புறுத்தினார் பகவான் கண்ணன். 5 வீடுகள் என்ன, 7 போல் இடம் கூட ஈயேன் என்றுரைத்தான் துரியோதனன். பாவி துரியோதனன் மாயவனாகிய கண்ணனையும் வா போ என்று மரியாதையின்றி ஏளனமாக பேசினான். கிருஷ்ண பரமாத்மாவின் கையில் வளர்ந்த ரோமத்தில் ஒன்று அசைந்த ஒளி போன்று பாரத போர் ஒருங்கு கூடியது. துரியோதனனின் படைகளும் பாண்டவர்களின் படைகளும் மோதின. கைப்போர், வில்போர், கணைப்போர், வாழ்போர், அம்புப்போர், ஆயுதப்போர் என்று போர் பல பொலிந்தன. போர்க்களத்திலே பிதாமகர் பீஷ்மர், ஆச்சாரிய பெருமகன் துரோணர், ஆருயிர் நண்பன் கர்ணன், அழிவுக்கு பாதை அமைத்த மாமன் சகுனி, அன்னை மாத்ரியின் சகோதரன் சல்லியன் போன்றோரையெல்லாம் அர்ச்சுனன் தன் கை அம்பினால் அறுத்து அழித்தான். பலம் வாய்ந்த சராசந்தன், சத்திய கீசகன் போன்ற பலரை வீமன் கொன்று குவித்தான்.